இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில திருப்பி ரிப்பீட்டடாக நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கதை ஒரு பெரிய பரபரப்பான கதைலாம் கிடையாது. பெரிய அப்படியே இவனு அழிச்சிருவாட்டா தூக்கிடுவாட்டா அப்படின்னு டெய்லி ட்விஸ்ட் வைக்கிற கதைலாம் இல்லை. ஒரு க்ரோத் மாதிரி தான் அந்த கதை இப்போ போகுது. விஜய்க்கும் காவேரிக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளரப்போகுது. இன்னொரு பக்கம் குமரனுக்கும் கங்காவுக்கும் எப்படி இந்த குடும்பத்தை திருப்பி அவங்க நிலநிறுத்தி தூக்கி நிறுத்த போகிறாங்க. அவங்களுடைய கனவுகள் எப்படி நினைவாக போகுது. ஏன்னா அடிக்கடி கங்காவுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை, காவேரிக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ட்டு. அதை தாண்டி இவங்களும், ஏன்னா இதில் குமரன் வேறு எப்போ பார்த்தாலும் பெசிமிஸ்டிக்காகவே சுற்றிட்டு திரிவார். எதுவுமே நடக்காது, எல்லாமே போச்சு, நமக்கு அவ்வளோ அறிவு இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு இருப்பார். அதை தாண்டி அவங்க எப்படி மேலே வர போகிறாங்கிறது அந்த கதையோட முக்கியமான புள்ளி. ஆக்சுவலாக பார்த்தா இந்த ரெண்டு கப்பல் தான் இப்போ மெயின். நிவினா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சைடு கட்டியாச்சு. நிவினுக்கு இதுக்கப்புறம் அப்பப்போ குட்டி குட்டி சீன்ஸ் மட்டும்தான். யமுனா நிவின் காதல் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வந்தால் மட்டும்தான் நிவினுக்கு இனிமேல் முக்கியமான ரோலு. ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க விஜயும் காவேரியும். இங்கே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் வரப்போகுது. ஏன்னா விஜய்க்கு ஆரம்பமே கோணல் அப்படிங்கிற மாதிரி, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இவங்க வரதே பிடிக்கல. ப்ளஸ் இவங்க இப்படி பின்வாசல் வழியாக வர மாதிரி தாத்தா மிரட்டி வர வச்சிட்டாருங்கிறதும் பிடிக்கல. இதில் அவங்க கையில் வேலைக்காலாம் இல்லாமல் இவருக்கு ஈக்குவலாக அவங்கள உட்கார வச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் பெரிய டெசிஷன், எந்த ஒரு டீலும் முடிக்க முடியும். அப்படிங்கும்போது கோ-ஓனர் மாதிரி ஆயிடுறாங்க அவங்க. இப்போ அவருக்கு பயம் வேற வர ஆரம்பிக்குது. சொத்துக்கு பாதி கோ-ஓனர் மாதிரி இவங்களை ஆக்கிட்டாங்கன்னா அப்போ சொத்து இவங்களுக்கு பாதியும் தானே ஆகிடுது. இந்த பொண்ணு ஒரு வேளை விட்டுட்டு போகலாம் என்ன பண்ணுறதுங்கிற பயம் வருது. ஆனால் மனசுக்குள்ளே தெரியுது இந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்ட்டு. ஆனாலும் எரிச்சலாக இருக்குது இவருக்கு. சுதந்திரமாக நம்ம பேசாமல் ராஜாமா சுற்றி தெரிஞ்சோம் அப்படின்ட்டு. இவருடைய பழைய காதல் கதையில் என்ன பிரச்சனை ஆச்சுங்க அது தெரிஞ்சாதான் அதில் நமக்கு ஒரு கிளாரிட்டியாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ விஜயின் பழைய காதல் யார், என்ன நடந்துச்சு, எதனால் அவர் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் கோவமாக இருக்க மாதிரி இருக்காரு, ஏன் நம்புறதுக்கு பயப்படுறாரு, நம்பி ஏமாந்துட்டாரா அப்படிங்கிறலாம் தெரிய வரணும். இதுக்கு நடுவில் இந்த ஆஃபீஸில் இந்த அன்பரசு அப்பப்போ வந்துட்டு போயிட்டு, அன்பரசு பையன் அஜய் வேறு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இவங்க ஏதாச்சும் பண கோல்மால்கள் பண்ணுறது, விஜய்க்கு தெரியாமல் கொஞ்சம் பணத்தை அடித்து ஏதாச்சும் பண்ணுறதுங்கிற விஷயங்களை, இல்லை டீலை பாதியில் அந்த கை நீட்டி ஏதாவது பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதை கண்டுபிடிச்சி காவேரி கொடுத்து அதில் அவங்கள வில்லனாகவும் ஆக்கி இவங்களுக்கு நல்ல பேர் ஆகிறது ஒன்று. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் எப்படி ஒரு எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, குமரன் கங்காவுக்குள்ளார இவங்க நல்லா நெருக்கமாகி இந்த ஒரு பொட்டிக் விஷயத்தை சூப்பராக பண்ணி டிசைனர்லாம் வேலைகள்லாம் பார்த்து சூப்பராக நடந்ததுக்கு பிறகு, அவங்களுக்கு நல்ல ஆர்டர்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் பண்ணதுக்கு பிறகு குமரனை பற்றி உண்மைகள், இவர் தான் பணத்தை தொலைச்சாரு அப்படிங்கிறது கங்காவுக்கு தெரிய வந்துருமோங்கிற கேள்வி வருது. அப்படி தெரிய வந்தால் பெரிய பூகம்பம் ஆகிடும், ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை ஆகிடும். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் பாவம் காவேரி தான் போய் சரி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ பல திருப்பங்கள் குட்டி திருப்பங்கள் வரதான் போகுது இந்த கதையில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இந்த கதை போகிற விதம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள், என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு